பாசிபிள் ரிலீஸ் வந்து டேவிட் மில்லர், அப்புறம் ஷமார் ஜோசப், இந்த மேட் ஹென்றி, அப்புறம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வெளியே விட்டுட்டு இப்ப என்ன ஸ்பெகுலேஷன்னா ஸ்டாய்னிஸ வந்து பிவிகேஎஸ் ஷமி. வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஷமி வந்து எஸ்ஆர்எஸ் வந்து பேசுறாங்க. ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரி ட்ரேடா இருக்கும். ஏன்னா ஷமி வந்து 10 கோடிக்கு எடுத்துட்டோம்னா அந்த ஒரு ஏன்னா ஆவேஷ் கான், பிரின்ஸ், அப்புறம் ஷதுத்தக் இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் வச்சே போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஷமி வந்து ஸ்பேர் ஹெட் பண்ணாருன்னா ஷமி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ், இது ஒரு செம டீசென்ட் அட்டாக்க தெரியுது. ஆகாஷ் தீப் லைன் அப்ல இருக்காரு, செம டீசென்டா இருக்கு. அண்ட் ஸ்டாய்னிஸுமே உள்ள வந்துட்டாருன்னா அந்த மிடில்ல வந்து கொஞ்சம் பவர் வீக்கா இருந்துச்சு. பண்ட் வந்து ரொம்ப ஃபயர் பண்ணல. அந்த மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்டாய்னிஸ் உள்ள வந்துட்டாருன்னா ஸ்டாய்னிஸ், பண்ட், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாருடா நம்ம எஸ்ஆர்எச் ஆடிட்டு இருந்தாரு பேரு ஒருத்தர். ஆயுஷ் பதனி. ஆயுஷ் பதனி. sorry, ஆயுஷ் பதோனி இல்ல, ஆயுஷ் பதோனிக்கு அப்புறம் இன்னொருத்தர் ஆடிட்டு இருந்தாரு. அப்துல் சமத். அப்துல் சமத். அப்துல் சமாத். அப்துல் சமாத். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 7வது 8வது அடிக்கிறது ஷாபாஸ் அகமது. ஸோ எல்லாமே செட் ஷாபாஸ் ஆயிருக்கு. அகமத். ஸ்பின்னுக்கு ரவி பிஷ்னாய் அண்ட் இது இருக்காங்க. ஸோ பக்காவா இருக்கு டீம். இந்த ஸ்டாய்னிஸ், சமி இந்த ட்ரேடை மட்டும் அவங்க புடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து கன்னா இருப்பாங்க. ஒருவேளை ஸ்டாய்னிஸ் கிடைக்கலன்னா இவங்க ஆல் அவுட் கிரீனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா இவங்க இந்த டீம் சஞ்சீவ் கோயங்கா டீமே அந்த மாதிரி டீம் தான். ஒருத்தனை போட்டு 30 கோடி 25 கோடி ஏத்தி விடுற டீம். ஸோ மேபி ஸ்டாய்னிஸ் கிடைக்கலன்னா சொல்றேன், பிபிகேஸ் கொடுக்கலன்னா கேமரன் கிரீனுக்கு அடிச்சுக்கிற முதல் போஸ்டி நம்ம ஆளுங்களா தான் இருப்பானுங்க. சோ அதுக்கு தான் அந்த காசு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மயங்க் யாதவோட 15 16 கோடி, அப்புறம் இந்த மிச்சவங்க எல்லாம் ஆமா. விட்டாங்கன்னா அந்த